नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல இன்னைக்கு 88வது அத்தியாயம் பார்க்கணும். நேத்தியோட ஸ்ருதி கீதை ரொம்ப அற்புதமா முடிஞ்சிடுச்சு. ரொம்ப நாள் டைம் எடுத்து பண்ண ஒரு விஷயம் அற்புதமா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு 88வது அத்தியாயம். இதுல சிவபெருமானுடைய சங்கடத்திலிருந்து எப்படி விடுபடுறார், அவருக்கு ஒரே ஒரு சங்கடம் வந்திருக்கு, அந்த சங்கடத்துல இருந்து அவர் எப்படி விடுதலை ஆறார் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயம். பரீட்சித்து கேக்குறா. ஓகே. ராஜோ உவாச்ச தேவாசுர மனுஷ்யேஷு ஏ பஜந்திய சிவம் சிவம் ராயஸ்தே தனினோ போஜா நது லக்ஷ்மியா பதிம் ஹரிம். அரசன் பரீட்சித்து சுகபிரம்மத்திட்ட கேக்குறான், சிவபெருமான் உலகியல் போக பொருட்களை அனைத்தையும் தவிர்த்தவர். ஆனால் அவரை வழிபடுகிற தேவரும் அசுரரும் மனிதரும் செல்வ செழிப்புடன் இன்பத்தை அனுபவிப்பவர்களாக இருக்கின்றனர். ஆனால் மகாலட்சுமியின் கணவரான பகவான் ஸ்ரீஹரியை வழிபடுபவர் அவ்வாறு செல்வமும் போகமும் பெறுவதில்லையே, ஏன் அப்படின்னு ரொம்ப அழகா பரீட்சித்து கேக்குறான். என்ன கேக்குறான், சிவபெருமான் அவரு எதுவுமே போக பொருட்கள் எல்லாம் ஆசைப்பட மாட்டார். ஆனா அவரை வழிபடுற தேவர்களாகட்டும் அசுரர்களாகட்டும் மனிதர்களாகட்டும் அவங்களுக்கு அவர் செல்வ செழிப்பை கொடுத்து அவங்கள சந்தோஷிக்கிறாரே, சந்தோஷப்படுத்தி வைக்கிறாரே. ஆனா மகாலட்சுமிக்கே கணவரான பகவான் ஸ்ரீமன் நாராயணனான ஹரிய வழிபடுறவங்க அவ்வளவு செல்வ செழிப்போடையும் போகத்தோடையும் இருக்கிறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஓகே, ரொம்ப அற்புதமான கேள்வி இல்ல? ஏதத் வேதிதுமிச்சாமஹ சந்தேகோத்ர மகான்ஹினஹ விருத்தசீலயோ பிரவோர்விருத்தா பஜதாம் கதி. தியாகத்தையும் போகத்தையும் கொண்டு நோக்கினால் நேர்மாறான செயல்கள் கொண்ட பகவான் இருவரையும் வழிபடுபவரிடையே பயனிலும் மாறுபட்ட நிலையுள்ளது அப்படின்னு இன்னும் கேள்வி. தியாகத்தையும் போகத்தையும் பார்த்தா தியாகத்தை விடுறார், போகத்தை அனுபவிக்கல. அப்படி பார்த்தாலும் நேர்மாறான செயல்கள் கொண்ட பகவான் ரெண்டு பேரை பார்த்தாலும் இவரு போகத்தெல்லாம் விட்டார், ஆனா போகத்தை கொடுக்குறார். நல்ல செல்வத்தை விட்டார், போகத்தை விட்டார், கொடுக்குறார். இவர்கிட்ட மகாலட்சுமி தாயாரே இருக்காங்க, ஆனா இவர் அண்டினவங்க கஷ்டத்துல இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா வழிபடுவருடைய பயனிலும் மாறுபட்ட நிலை இருக்குதே, ஏன்? அதாவது அனைத்தையும் ஒதுக்கிவிட்ட தியாகியை வணங்குவதால் செல்வமும், செல்வந்தரை வணங்குவதால் தியாகமும் வருகிறதே. அது பற்றி எமக்கு சந்தேகம் இருப்பதால் அதனை அறிய விரும்புகிறோம் அப்படின்னு ரொம்ப அற்புதமா கேக்குறார் பரீட்சித்து. இப்ப யாரு எல்லாத்தையும் விட்டுட்டாரோ தியாகி, அவரு தியாகியா இருக்கார். சிவபெருமான் வெறுமன சாம்பல் பூசிக்கிட்டு என்ன உடுத்திட்டு இருக்கார், வல்கலம் உடுத்திக்கிட்டு தானே இருக்கார். அவர் ரொம்ப சிம்பிளா இருக்கார். அவரு எல்லாத்தையும் விட்டுட்டார், செல்வம் போகம் எல்லாத்தையும் விட்டுட்டு சிம்பிளா இருக்கார். ஆனா அவரை வணங்கினா அவங்களுக்கு எல்லாத்தையும் செல்வமும் போகம் எல்லாத்தையும் கொடுக்குறார். ஆனா எல்லாத்துக்கும் இருப்பிடமான மகாலட்சுமி தாயாரோட கணவரான அவர்கிட்ட எல்லாம் இருக்கு, அவரு செல்வந்தர், பணக்காரர். அவரை போய் வணங்குனா இந்த சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டார் பரீட்சித். அதுக்கு அழகா சுகபிரம்மம் பதில் சொல்றார். சிவ சக்தி யுதஸ்வத் திரிலிங்கோ குண சம்ருதா வைகாரிகஸ்தைஜை சச்ச தாமசச்சேத்யகம் த்ரிதா. சுகபிரம்மம் பரிசுத்திட்ட அவன் கேட்ட கேள்விகள் பதில் சொல்றார். பரமசிவன் எப்போதும் தன் சக்தியுடன் இருப்பவர், சத்துவம் முதலிய குணங்கள் கொண்டவர், அகங்கார தத்துவத்தின் தலைவர். அகங்கார தத்துவம் அதாவது வைகாரிகம், தைஜசம், தாமசம் எனப்படக்கூடிய 3 வகைப்படும். சிவபெருமான் அழிக்கும் கடவுள் இல்ல, அவர்கிட்ட எப்போதுமே அகங்காரம், தெய்வத்தைன்னு தான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, விராட் ஸ்வரூபம் பார்க்கும் பொழுதே. அவரு எப்போதும் சக்தியோட கூடி இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட எப்போதும் சத்துவம் முதலிய குணங்கள் இருக்குது. அகங்கார தத்துவத்தோடைய தலைவர் அவர்தான் இல்லையா. அகங்காரம்ங்கிற ஒரு தத்துவத்துக்கு பிரதிநிதியா இருக்கக்கூடிய தலைவர் அவர்தான். அகங்கார தத்துவம்னா என்னென்ன? வைகாரிகம், சத்துவம் ரஜஸ் தமசுங்கிறதா வைகாரிகம்ங்கிறதா சத்துவம்னு சொல்லப்படுது. சோ அகங்கார தத்துவங்களான வைகாரிகம், தைஜசம், தாமசம் என 3 வகைப்படும். தத்தோ விகார அபவன் ஷோடசாமீஷ கஞ்சன உபதாவன் விபூதீனாம் சர்வாசாம் அஷ்ணுதே கதிம்.
அந்த மூவகையான அகங்காரத்திலிருந்து மனம், செயற்புலன்கள், செயற்புலன்கள் 5, அறிவு புலன்கள் 5, ஐம்பெரும் பூதங்கள் ஆகிய 16 விகாரங்கள் தோன்றின. அவற்றின் அதிஷ்டான தெய்வத்தைகளின் ஏதாவது ஒரு சக்தியை உபாசிப்பவர் எல்லா செல்வங்களையும் பெறுவர். இப்ப காரணம் புரியுதா எதனாலன்னு? இப்போ இந்த அகங்காரம், இவர்தானே அகங்காரத்துக்கு தலைவர் இல்லையா? பகவான் பரபிரம்மம், பரபிரம்மத்துக்கிட்ட இருந்து பிரகிருதி, பிரகிருதி இருந்து அகங்காரம், அகங்காரம் மகான் இப்படி வந்து வரிசையா வருதுல. அந்த அகங்காரத்துல இந்த 3 தத்துவங்கள் இருக்கிறதுனால அதுல இருந்துதான் இந்த இப்ப நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. சத்துவ குணத்துல இருந்து மனசு, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5ன்னு 11 தத்துவங்கள் தோன்றுது. ராஜசத்துல இருந்து ஒண்ணும் தோன்றாது, ரெண்டும் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ராஜசம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா சத்துவத்துக்கும் தாமசத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அது தனியா ஒண்ணும் அதால பண்ண முடியாது. ஓகே, அப்ப தாமசத்துல இருந்து என்னென்ன வருது? பஞ்ச பூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள் அது கிடைக்கிறது இல்லையா? சோ இந்த மாதிரி அறிவு புலன்கள் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அகங்கார தத்துவத்திலிருந்து மனசு, செயல்புலன்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, ஐம்பெரும் பூதங்கள் ஆகிய 16 விகாரங்கள் தோன்றின. இந்த 16 மாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க, இந்திரியங்கள் எடுத்துக்கல. 5 சூக்ஷ்ம இந்திரியங்கள், தன்மாத்திரைகள் இருக்குல்ல, அதை எடுத்துக்கல. பஞ்ச பூதங்கள், அதாவது தாமசத்துக்கிட்ட இருந்து 10 உருவானுச்சு இல்ல, அதுல 5 தான் எடுத்துக்கிறாங்க. ஓகே, இங்க சத்துவத்துல இருந்து உண்டான 11 பிளஸ் அந்த தாமசத்துல இருந்து உண்டான பஞ்சபூதங்கள், இதை மாத்திரம் எடுத்துட்டு 16 விகாரங்கள் தோன்றுகின்றன. இந்த 16 அதிஷ்டான தேவதைகளை ஏதாவது ஒரு சக்தியை உபாசிப்பவர் எல்லா செல்வங்களையும் பெறுகிறார். புரியுறதா உங்களுக்கு? இப்போ மனஸ்தத்துவத்தையோ இல்ல கர்மேந்திரியங்களோட மனத்தத்துவத்தோட அதிபதி தேவதை யாரு? மனஸ்தத்துவத்துக்கு பிரம்மான்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? செயல் புலங்கள் 5க்கும் ஒவ்வொரு 5, நம்மளுக்கு இருக்கக்கூடிய 5 கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு பிரதிநிதி தேவத்தை சொன்னோம்ல. சூரியன், அக்னி, வாயு, வருணன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தேவதைகளை வச்சிருக்கோம் இல்லையா? அது போல இந்த 16 விகாரங்களுக்கு உண்டான அந்த அதிபதி தேவதைகள் இருக்காங்கல்ல, அதெல்லாம் வணங்குறவங்க எல்லா செல்வங்களையும் பெறுகிறார்கள். அந்த தேவதைகளை வணங்குறவங்க எல்லாம் எல்லா விதமான செல்வங்களும் பெறுவார்கள். ஏன்? அகங்காரம்ங்கிற இந்த சிவபெருமான் கிட்ட இருந்து உண்டான 16 விகாரங்கள், மாறுதல்கள், அந்த அதிஷ்டான தேவதைகளை வணங்குறவங்க எல்லாம் இப்படி எல்லா செல்வங்களும் பெறுவர். ஹரிஹி நிர்குண சாட்சாத் புருஷ பிரகிருதே பரஹ சர்வத்ருகுபத்ரஷ்டா தம் பஜன் நிர்குணோ பவேத். பகவான் ஸ்ரீஹரியோ சத்துவ முதலிய குணங்கள் அற்றவர், நிர்குணர், பிரகிருதிக்கு அப்பால்பட்டவர், புருஷோத்தமர், எல்லாம் அறிந்தவர், எல்லோரது உள்ளங்களின் சாட்சி, கூடவே இருந்து பற்றற்று கண்காணிப்பவர். அவரை வழிபடுபவனும் குணங்களை கடந்தவனான நிர்குணனாக ஆகிறான். புரியுது அவங்களுக்கு? முக்தி இச்சதி சேத் ஜனார்தனக அப்படின்னு சொல்லுவாங்க. முக்தி கொடுக்கிற கடவுள் ஜனார்தனன். அதனால அவர் வேற எதுவும் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் இல்ல. அப்படி இல்லைன்னா ஏன் திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்ட போய் மக்கள் இப்படி குமிறாங்க இல்லையா? அவருக்கு முக்தியே கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு சக்தி இருக்கு அப்படின்னா மத்ததெல்லாம் கொடுக்க மாட்டாரா என்ன அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி ஏன் அவரை வந்து இப்படி இருக்காருன்னா, யாரெல்லாம் பகவான் ஹரிய வந்து வழிபடுறாங்களோ அவங்க அவர் எப்படி இருக்கார்? சத்துவ குணங்களுக்கு கூட அப்பால்பட்டவரா இருக்கார். இந்த ரஜஸ்தமஸ் எல்லாம் விடுங்க, சத்துவத்துக்கே அப்பால்பட்டவரா இருக்கார். நித்திய விபூதியில இந்த மாதிரி எல்லாம் எந்த குணங்களுமே இருக்காது. சத்துவம் அப்படின்னு, சத்துவம்னா அது வேற ஒரு தத்துவம் அங்க இருக்கக்கூடிய நித்திய விபூதியில. ஓகே, அதெல்லாம் நம்ம பிரம்மசூத்திரத்துல பார்ப்போம். சோ அந்த ஒரு குணத்தோட தான் இருக்காரு பகவான். அதனால இந்த குணங்கள், நிர்குணர்னா என்ன அர்த்தம்? நிர்குண பிரம்மம்னா இந்த 3 குணங்கள், அதுல இருந்து வரக்கூடிய குணங்கள் இல்லாதவர்னு அர்த்தம். அதனால வரக்கூடிய பரிவர்த்தனைகள், மாறுதல்கள், விகாரங்கள் அற்றவர்னு அர்த்தம். என்ன விகாரம்? சத்துவம் ரஜஸ் தமஸ்னால நமக்கு என்னென்ன குணம் வந்தாலும் சரி, சத்துவ குணத்தால் நல்லவனாவே இருந்து நல்ல குணங்களாவே இருந்தாலும் சரி, தமோ குணம் ரஜோ குணத்துங்களால வரக்கூடிய கெட்ட குணங்களா இருந்தாலும் சரி, இது எதுவுமே தீண்டப்படாதவர். அதனாலதான் அவரை நிர்குணர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பிரகிருதிக்கு அப்பால் பட்டவர். ஏன்? பரபிரம்மம் அப்படிங்கிறதுனால அவர் பிரகிருதிக்கு அப்பால் பட்டவர். புருஷர்களில் உத்தமர் அப்படின்னா பரமாத்மான்னு அர்த்தம். ஓகே, புருஷோத்தமன், எல்லாம் அறிந்தவர். பகவத்கீதையிலே 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் தானே. அப்புறம் எல்லாம் அறிந்தவர், சர்வஜ்ஞா அப்படின்னு சொல்றதுனால எல்லாம் அறிந்தவர், எல்லோருடைய உள்ளத்துலயும் ஆத்மாவுக்கு அந்தர ஆத்மாவா இருந்து சாட்சியா இருக்கக்கூடியவர். எனவே கூடவே இருந்து
அப்படி எங்க இருக்கார்? கூடவே இருக்கார். ஆனா அவர் எதையும் அனுபவிக்காம பற்றற்று இருக்கார். நேற்று தானே ஒரு 2 பறவைகளை பத்தி பேசணும் இல்லையா? 2 பறவைகள் ஒரே கிளையில இருக்கு. ஒரு கிளை அதனுடைய கர்ம பலத்தை சாப்பிடுறதுனால கர்ம பலத்தை அனுபவிச்சு அது அதோடைய தேஜஸ் எல்லாம் போயிடுது. இன்னொரு பறவை அதை எதுவுமே தொடல அந்த பழத்தை. அது ரொம்ப தேஜோமயமா இருக்குன்னு பார்த்தோம்ல. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. கூடவே இருந்து பற்றற்று இருக்கிறதுனால பற்றற்று நம்மள கண்காணிச்சுக்கிட்டு இருக்கார். அவரை வழிபடுபவனும் குணங்களை கடந்தவனாக ஆகிறான். அந்த பரபிரம்மமான பகவான் ஹரியை யார் வணங்குறானோ அவனும் இந்த குணங்களுக்கு அப்பால் பட்டவனா ஆகிறான். சத்தியம் தமஸ் ரஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குணங்களை தாண்டி அந்த பகவான் இருக்கார்ல, அவரை வணங்குறவரும் அதே போல ஆவான் அப்படின்னு சொல்றார். ஓகே, அடுத்த 6வது ஸ்லோகத்துல நிர்வருத்தேஸ்வஸ்வ மேதேஷு ராஜாயுஸ்மத் பிதாமஹः சுண்வன் பகவதோ தர்மான் அப்ரிச்சதி தமச்சுதம். அஸ்வமேதையாக முடிந்ததும் உனது பாட்டனார் தர்மபுத்திரர் பகவானிடமிருந்து அனைத்து தர்மங்களை பற்றியும் கேட்டறிந்த பின் அச்சுத்தன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் இதைத்தான் கேட்டார் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். பரீட்சிதர் சொல்றார், உங்க தாத்தா தர்மபுத்திரர் தர்மராஜா அஸ்வமேதையாக முடிஞ்சிடுச்சு. உங்க தாத்தா அஸ்வமேதையாக முடிஞ்சதுக்கு அப்புறம் பகவான் கிருஷ்ணன் கிட்ட இருந்து எல்லா விதமான தர்ம சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். அச்சுதன் நழுவ விடாதவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் இதைத்தான் கேட்டார். என்னத்தை கேட்டார்? இதைத்தான் கேட்டார்னு என்னத்தை கேட்டார்? இவன் கேட்ட கேள்வியைதான் கேட்டாராம். அச்சுதன் எல்லா விதமான தர்ம சந்தேகங்களையும் அந்த தர்மராஜாவுக்கு இருந்த சந்தேகங்களை எல்லாம் போக்கிட்டு அச்சுதன் கிட்ட கிருஷ்ணன் கிட்ட இதை கேட்கிறார். என்னன்னு? சகாஹ பகவான் தஸ்மை பிரீத சுஷ்ருஷவே பிரபோ ரிணாம் நிஸ்ரேய சார்த்தாய யோவதீர்ணோ யதோ குலே. மக்கள் நலன் கருதியே எதுகுலத்தில் தோன்றிய பிரபுவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மேலும் கேட்க விரும்பிய தர்மபுத்திரருக்கு மகிழ்ச்சியோடு இவ்வாறு பதில் உரைத்தார். அவருக்கு எவ்வளவு கேட்டாலும் தர்மபுத்திரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன தெரியுமா? கேரக்டர். எத்தனை தர்ம சந்தேகங்கள் கேட்டாலும் அவருக்கு திருப்தியே வராது. யாரு வந்தாலும் உட்கார வச்சு அவங்கள மரியாதை பண்ணி தர்ம சந்தேகங்களை கேட்டுக்கிட்டே இருப்பார் அவர். அதனாலதான் அவர் தர்மபுத்திரனா இருந்தார். ராமர் எப்படி ராமரை காணோம்னு யாராவது தேடினா பார்த்தா எந்த முனிவரோட ஆசிரமத்திலயாவது அவர் காலடியில உட்கார்ந்து சந்தேகம் கேட்டுட்டு இருப்பாராம். அவருக்கு தெரியாத சந்தேகம் மாதிரி அவரு போய் கேட்பாருன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டா, அந்த குரு பரம்பரை பத்தத்தியோட மனுஷன் வாழ கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மனிதர் எப்படி வாழணுங்கிறத வாழ்ந்து காமிக்கிறதுக்காக தானே ராமாவதாரமே. அதனால அவரு போய் உக்காந்து குருவுக்கு கிட்ட எல்லாம் எல்லா விதமான தர்ம சந்தேகங்கள் தர்ம கேள்விகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாராம். அதே போல இந்த தர்மபுத்திரன் அவர் எவ்வளவு தர்ம சந்தேகங்களை சொன்னாலும் அவருக்கு திருப்தி ஏற்படவே இல்லை. இன்னும் கேட்கணும்னு ஆசையோடு இருக்கிற அந்த ஒருத்தரை பார்த்தாலே தெரியும்ல, உங்களுக்கு இன்னும் சொல்லணும் போல இருக்கு, இன்னும் ஏதோ கேட்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா? அது போல பகவான் அவருக்கு திரும்பவும் சந்தோஷமா, இப்படி யாராவது கேட்டா சொல்ற குருவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஐயோ இப்படி கூட ஒருத்தர் இருக்கானே, நம்ம நல்லதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படி பகவானும் அவருக்கு அழகா சொல்றார், சந்தோஷத்தோட பதில் உரைக்கிறார். யஸ்யாஹமனு புருஹ்ணாமி ஹரிஷ்ணே தத்தனம் ஷணைஹி ததோ அதனம் தியஜந்தி அஸ்ய ஸ்வஜனா துக்கிதம். பகவான் சொல்றார், நான் யாருக்கு அருள் புரிய விரும்புகிறேனோ அவனது செல்வத்தை மெல்ல மெல்ல பறிப்பேன். செல்வம் இழந்து மிகவும் வாடிய ஏழையான அவனை அவனது சுற்றத்தாய் கைவிடுவார்கள். இதை பார்த்து பயந்துக்காதீங்க. இதை பார்த்து அப்படியே பெருமாளை கும்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஆனா அவர் பண்றது இதுதான். ஓகே, பண்ணுவாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாருன்னு பாருங்க. ஓகே, நான் யாருக்கு, இதேதான் கண்ணன் பகவத்கீதையிலும் சொல்லியிருக்கார், நான் யாருக்கு அருள் புரியணும்னு ஆசைப்படுறேனோ அவங்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் நான் மொல்ல அவங்கிட்ட இருந்து பறித்துடுவேன். ஓகே, செல்வம் இழந்ததுக்கு அப்புறம் அவன் மிகவும் வாடி இருப்பானா? செல்வம் இல்லாதவன சொந்தக்காரன் எவனாவது மதிக்க போறானா? சொந்தக்காரனும் மதிக்க போறது இல்ல, சுற்றத்தாரும் கைவிடுவார்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. எஸ்ய அகம் அனுகிருஹ்ணாமி, யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, ஹரிஷ்ணே தத் தனம் ஷணைஹி, மெல்ல மெல்ல அவன்கிட்ட இருக்க தனத்தை ஷணைஹி எடுத்துருவேன். தத் தனம் அதனம் அவன் ததோ, அதுக்கப்புறம் ததஹா
அதனம் தியஜந்தி, அந்த 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 அதனமானவன, அவன் அதுக்கப்புறம் தனம் இல்லாதவன தியஜந்தி விட்டுருவாங்க. யாரு? அஸ்ய ஸ்வஜனாக, அவனுடைய சொந்த ஜனங்களை விட்டுடுவாங்க. துக்க துக்கிதம், அப்படி அவன் இருப்பான். யதா ச யதா விததோத்யோகோ நிர்வின்னஸ்ய தனேஹயா மத் பரை கிருத மத் மைத்ரஸ்ய கரிஷ்யேம தனுக்ரஹம். அப்போது மறுபடியும் செல்வத்தை சேமிக்க முயன்று அந்த முயற்சியும் பயன் தராது மனம் உடைந்து வெறுப்படைந்து என்னை சார்ந்த பக்தர்களுடன் நட்பு கொள்வான். அப்போதுதான் அவனுக்கு நான் அருள் புரிவேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? பகவான் அருள் புரியாமலாம் இல்ல, அவர் அருள் புரியறார். அவர் யாருன்னு அவரை புரிஞ்சுக்கிட்டோம்னு ஆசைப்படுறார். முதல்ல என்ன பண்ணுவாங்க? இப்படி சுற்றத்தாரும் அவனோட செல்வத்தை பறிப்பாரா? சுற்றத்தாரும் கை விட்டுருவாங்களா? அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? செல்வத்தை எப்படியாவது திரும்பி சம்பாதிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவான். முயற்சி பண்ணியும் அதுவும் பயன் கொடுக்காது அவனுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப வெறுப்பு உண்டாயிடும் அவனுக்கு. ஓகே, என்னடா இது என் வாழ்க்கை, இப்படி நான் என்ன பண்ணாலும் ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு வெறுப்பு உண்டாகுமா? அப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சாதுக்களோட சங்கமத்தை ஏற்படுத்துவேன். ஓகே, என்னை சார்ந்த பக்தர்களுடன் நட்பு உண்டாக்குவேன். அப்போது அவனுக்கு நான் அருள் புரிவேன். அந்த சந்தர்ப்பத்துலதான் அவனுக்கு என்ன பத்தினதெல்லாம் எடுத்து சொல்லி அகங்காரம் அமங்காரத்தெல்லாம் விட்டுட்டு அவன் நல்லா இருக்கானா, அப்ப அவனுக்கு அருள் கட்டாட்சம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். ஓகே, தத் பிரம்ம பரமம் சூக்ஷ்மம் சின்மாத்திரம் சதனந்தகம் அதோ மாம் சுதுராராத்யம் ஹித்வான்யான் பஜதே ஜனஹா. பரம்பொருள் எல்லாவற்றிற்கும் அப்பால் பட்ட நுட்பமான தத்துவம். ஓகே, பரம்பொருள் எப்பேற்பட்டவரு? இப்பதானே பிரம்மசூத்திரத்துல படிச்சுட்டு இருக்கோம். எல்லாத்த காட்டியும் மேலான ரொம்ப 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 சூக்ஷமான நுட்பொருள். ஓகே, அதை அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். பேரறிவு மயமானது. அது எப்பேற்பட்டது? இவ்வளவுதான் அவ்வளவுதான் அறிவு இல்ல, இந்த மொத்த பிரபஞ்சத்தை அது படைக்குதுங்கிறப்ப அதுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும். பேரறிவு மயமானது, சத்தானது, எப்போதும் இருக்கக்கூடியது. இதுதான் பிரம்மத்துக்கு உண்டான லட்சணங்கள். சத்தானது, முடிவற்றது, எல்லையற்றது. அதனால் அதனை வழிபடுவது எளிதல்ல. அதனால அந்த பரபிரம்மத்தை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றது முடியாத காரியம் இல்லையா? நம்மளால மனசுல இழுத்து புடிச்சு உருவமே கொடுக்காம ஒரு தத்துவத்தை பேரறிவுமயமானது, சத்தானது, முடிவற்றது அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம்னு எப்படி தியானிக்க முடியும் நம்மளால? இல்லையா? தியானிச்சாதானே மோட்சம் போகணும்னு வேதம் சொல்லியிருக்கு. அப்படி அவரை வழிபடுவது எளிதல்ல. ஆகவே பரம்பொருளான என்னை விட்டு என்னுடைய வேறு வடிவங்களான வெவ்வேறு தெய்வங்களை மக்கள் வழிபடுகின்றனர். புரியுறதா? இப்போ இதேதான் கண்ணன் பகவத்கீதையில ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார். என்னை நான் அதுக்காக தான் நான் அர்ஜுனா படைச்சு வச்சிருக்கேன் நிறைய பேரை. அவங்கவுங்களை வழிபட்டாலும் அது என்னை வழிபட்டதுக்கு தான் சமம். அதனால அவங்க மூலியமா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னார்ல பகவத்கீதை. அதேதான் சொல்லியிருக்கார். அதனால ஆகவே பரம்பொருளான என்னை அவங்களால எளிதில தியானிக்க முடியாது. எப்படி சத்துவம் ஞானம் அனந்தம்னு பிரம்மம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு என்னை எப்படி தியானிப்பாங்க? அதனால பரம்பொருளான என்னை விட்டுட்டு என்னுடைய வேறு வடிவங்கள், ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. கண்ணனே சொல்றாரு, இங்கேயும் அவர் தான் சொல்றாரு, அங்கேயும் அவர் தான் சொன்னார். பகவத்கீதையிலே அவரே தான் சொன்னார். சாட்சாத் ஸ்வரூபம் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணனை இங்கேயும் சொல்றார். என்னுடைய வேறு வடிவங்களான வெவ்வேறு தெய்வங்களை மக்கள் வழிபடுகின்றனர். என்னுடைய இன்னொரு அம்சம் தான் எல்லா தெய்வத்தைகளும். அவங்கள வேறு வேறு வடிவங்களோட அவங்க வழிபடுறாங்க. ஆசுதோஷேபியோ லப்தராஜ ஸ்ரீயோ ததா மத்தா பிரமத வரதான் விஸ்மரந்திய வஜானதே. அவ்வாறு எளிதில் திருப்தி அடைகிற தேவர்களிடமிருந்து ராஜ்ய லட்சுமியை பெற்றவர்கள் செருக்கும் திமிரும் கலக்கமும் கொண்டு வரம் தந்த தேவதையே மறப்பதுடன் அவமதிக்கவும் செய்கின்றனர். இப்படி போய் அந்த தேவதைகள் கிட்ட எல்லாம் வரம் பண்ணுவாங்களா, வரம் வாங்குவாங்களா? வரத்தை வாங்கிக்கிட்டு அந்த அதுல சந்தோஷம் அடைஞ்சவங்க ராஜ்ய லட்சுமியை அடைஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? இவ்வளவு செல்வம் வந்துருச்சா, ராஜ்ய அபிஷேகம் ஆயிடுச்சா, செல்வமும் திமிரும் கலக்கமும் உங்களுக்கு வந்துரும். வரம் கொடுத்தவன் கையிலே தலையை வைக்கிற மாதிரி வரம் தந்த தேவதையே மறந்து போயிடுவாங்க. அந்த தேவதைக்கு ஆராதனை பண்ணவே மாட்டாங்க. அந்த தேவதையை மறந்துடுவாங்க. அவமதிக்கவும் வேற செய்வாங்க. மறந்து அவமதிப்பாங்க. இப்ப சுகபிரம்மம் சொல்றாரு இந்த பகவானோட இந்த உரைக்கு. சுகபிரம்மம் பிரசாத யோரீஷா பிரம்ம விஷ்ணு சிவாதய சத்ய சாப பிரசாதோங்க சிவோ பிரம்மா ந அச்சுதா. சுகபிரம்மம் சொல்றார், அரசே பரீட்சித்துட்ட
பிரம்மா விஷ்ணு பரமசிவன் மூவரும் சாபமும் வரமும் தர வல்லவர்கள். பிரம்மனோ சிவனோ விரைவிலேயே சாபம் தருவதும் அருள்வதும் உண்டு. ஆனால் விஷ்ணுவோ அவ்வாறு அல்ல. ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. பிரம்மா விஷ்ணு பரமசிவன் 3 பேரும் வரம் கொடுக்கக்கூடியவங்க, வரம் தரக்கூடிய தேவதைகள். ஆனா பிரம்மாவோ சிவனோ விரைவில் சாபம் தருவாங்க, சாபமும் கொடுப்பாங்க, சாபம் தருவதும் உண்டு, அருள்வதும் உண்டு. அவங்க பிரம்மாவும் சிவனும் விரைவில வரமும் தருவாங்க, அதே சமயத்துல சாபமும் கொடுப்பாங்க. ஆனா விஷ்ணு அப்படி அல்ல அப்படின்னு சுகபிரம்மம் சொல்றார். ஆனா விஷ்ணு தெய்வத்தை அப்படி கிடையாது. அத்திர சோதா ஹரந்தீம் அமிதிஹாசம் இதிஹாசம் புராதனம் மிருகாசூராய கிரிஷோ வரம் தத்வாப சங்கடம். மிருகாசுரனுக்கு சிவன் வரம் அளித்து பின்னர் சங்கடமடைந்தார் என்கின்ற ஒரு பழைய வரலாற்றை இதற்கு சுட்டி காட்டுவார்கள் பெரியோர்கள். சுகபிரம்மே சொல்றார். பெரியவங்க இந்த ஒரு கதையை சொல்லுவாங்க. மிருகாசூரனுக்கு சிவபெருமான் வரம் கொடுத்தார். வரம் கொடுத்ததுனால அவர் எவ்வளவு சங்கடத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறத ஒரு பழைய வரலாற்ற புராதனமான ஒரு கதைய பெரியவங்க சுட்டி காட்டுவாங்க. மிருகோ நாமாசுர புத்திரஹ சகுனேபதி நாரதம் திருஷ்டுவா சூதோஷம் தோஷம் பப்ரச்ச தேவேஷு த்ரிஷு துர்மதீஹி. சகுனியின் புதல்வன் தீய எண்ணம் கொண்ட மிருகன் என்ற அசுரன் ஒரு சமயம் நாரதரை வழியில் கண்டு பிரம்மா விஷ்ணு பரமசிவனின் 3 தேவர்களிடையே எளிதில் மகிழ்ச்சி அடைபவர் யார் அப்படின்னு கேட்டான். ஓகே, சகுனியோட பையன் பேரு. இந்த இடத்துல கதை சொல்றார் யாரு? சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு கதை சொல்றார். சகுனியோட பையன் ஒருத்தர் இருந்தான். அவன் ரொம்ப தீய புத்தி கொண்டவனா இருந்தான். அவனுக்கு பேரு விருகன் அப்படின்னு பேரு. ஒரு சமயம் நாரத மகரிஷியை வழியில பார்த்துட்டு பிரம்மா விஷ்ணு பரமசிவன் இருக்காங்கல்ல, இந்த மும்மூர்த்திகள்ல யாரு சீக்கிரமா சந்தோஷம் அடையக்கூடியவர் அப்படின்னு கேட்டானா. ச ஆஹ தேவம் கிருஷம் உபாதாவாசு சித்யசி யோல்பாபியாம் குணதோஷா ஆப்யாமாசு துஷ்யதி குப்யதி. கைலாய வாசன் சிவபெருமானை வழிபடு, உடனே உன் விருப்பம் நிறைவேறும். குறைவான குணத்திலும் மகிழ்வார், தவறு சிறிதனினும் கோபிப்பார் என நாரதர் பதில் உரைத்தார். என்ன சொன்னார்? இந்த சகுனியோட பையன் கெட்ட புத்தி உடையவன். அவனுக்கு பேரு விருகன். அவன் வழியில வரும்பொழுது ஒரு நாள் நாரத மகரிஷியை பார்த்தான். பரமசிவன் சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள்ல யாரு எளிதில சந்தோஷம் அடையக்கூடிய கடவுள் அப்படின்னு கேட்டான். அதுக்கு நாரதர் ரொம்ப அழகா பதில் சொல்றார். கைலாசவாசனான சிவபெருமான போய் வழிபடு, யார வழிபட்டா அவர் சீக்கிரம் சந்தோஷம் அடைவார் அப்படின்னு கேட்டான். அதுக்கு கைலாசநாதரான சிவபெருமான போய் வழிபடு, அவர் உடனே சந்தோஷப்பட்டுருவார், உன்னுடைய விருப்பமும் நிறைவேறிடும். குறைஞ்சமா நீ கொஞ்சமா பக்தி பண்ணாலும் கொஞ்சமா நீ எது பண்ணாலும் அவர் திருப்தி ஆயிடுவார், உடனே சந்தோஷம் அடைஞ்சிட்டு உனக்கு வரத்தெல்லாம் கொடுப்பார். அதே சமயத்துல இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ கொஞ்சமா தப்பு பண்ணினாலும் ரொம்ப கோச்சுப்பார் அப்படின்னு நாரதர் சொல்லிட்டார். எது? துஷ்யதி குப்யதி, சந்தோஷப்படுவார், அதே சமயத்துல கோபமும் படுவார். ஓகே, குப்யதி கோபப்படுவார். தசாஸ்ய பானஜோஸ்துஷ்டஹ ஸ்துவதோர்வந்தி நோரிவ ஐஸ்வர்யமதுலம் தத்வா தத ஆப சுசங்கடம். துதி பாடல்கள் போன்று தன்னை துதித்த ராவணனுக்கும் பாணனுக்கும் இணையற்ற செல்வம் வழங்கி பின்பு பெரும் சங்கடம் அடைந்தார். துதி பாடல்கள் ஸ்தோத்திரம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணானாம். யாரு? ராவணனும் பானாசுரனும். ஓகே, துதி பாடல்கள் போன்று தன்னை துதித்த ராவணனுக்கும் பானாசுரனுக்கும் இணையற்ற செல்வம், ஈடு இணையற்ற செல்வத்தை எல்லாம் கொடுத்து பின்னாடி சங்கடப்பட்டார் இல்லையா அப்படின்னு சொல்றார். ராவணன் தெரியும், சிறந்த சிவபக்தன் அவன். அதே போல பானாசுரன் யாரு? ஹிரண்யகசிபு, அவனோட பிள்ளை பிரகலாதனோட பையன் விரோச்சனோட பையன் பலி சக்கரவர்த்தியோட பையன் பானாசுரன் இல்லையா? அந்த பானாசுரன் கேட்டவன். நல்லா பாருங்க, ஒரு குடும்பத்துல இவன் கஷ்யபரோட பையன். ஓகே, யாரு? இந்த ஹிரண்யகசிபு பெரிய மேதாவி, ரொம்ப ரொம்ப நல்ல ரிஷி, அவருடைய பையன் கஷ்யபரோட பையன் அந்த ஹிரண்யகசிபு. அவனுக்கு பிள்ளை யாரு? அவன் அந்த அந்த ஹிரண்யகசிபு ரொம்ப கெட்டவனா இருந்தான். ஒரு நல்லவருக்கு ஒரு கெட்ட பிள்ளை பிறந்ததா, அதுக்கப்புறம் ஒரு கெட்டவன் அவனுக்கு பிரகலாதன் மாதிரி ஒரு நல்ல குழந்தை பிறந்துச்சா,
அதுக்கப்புறம் பிரகலாதனோட பையன் யாரு, விரோச்சனன், அவன் ஒரு கெட்டவனா இருந்தானா. அதுக்கப்புறம் மகாபலி சக்கரவர்த்தி பிறந்தாரா, அவன் நல்லவனா இருந்தானா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு புள்ள பிறந்தான், அவன் கெட்டவனா இருந்தான் பாணன். இப்படி அந்த பரம்பரையே மாத்தி மாத்தி வரும்னு சொல்லுவாங்க. அது போல பாணனுக்கு இணையற்ற செல்வத்தை வழங்கி பின்பு சங்கடப்பட்டாரே. இத்யாதிஷ்டஸ்தமசுர உபாதாவத் ஸ்வகாத்ரதः கேதாரா ஆத்மக்ரவ்யேன ஜுஹ்வானோ அக்னிமுகம் ஹரம். இவ்வாறு நாரதர் வழி கூறவே அந்த அசுரன் கேதாரம் சென்று அக்னியை தனது ஒரு முகமாக கொண்ட பரமசிவனை குறித்து தன் உடலில் இருந்து மாமிஷத்தை அறுத்தெடுத்து அக்னியில் ஹோமம் செய்தான். போனான். உடனே அந்த விருகன்கிற அசுரன் இருக்கான்ல, நாரதர் உபாயம் சொல்லிட்டாரா, அதனால கேதாரத்துக்கு போறான். கேதாரனா ஹிமாலயாவுக்கு போறான். அங்க போய் அக்னிய தனது ஒரு முகமாக கொண்ட பரமசிவன், அக்னியும் பரமசிவனுடைய ரூபம் தான் சொல்லுவாங்க, அது சொரூபம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம பார்த்தோம்ல 16 தத்துவங்கள்ல அக்னியும் சிவபெருமான் கிட்ட இருந்து உண்டானது அப்படிங்கிறதுனால. ஓகே, அதனாலதான் பஞ்ச பூதங்கள் எல்லாம் நம்ம சொல்லும் போது பஞ்ச தத்துவங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அக்னி ஒரு முகமாக கொண்ட பரமசிவனை குறித்து தன் உடலிலிருந்து அக்னியில ஆகுத்தி கொடுக்குறானோ. எதுல இருந்து? தன் உடம்புல இருந்து மாமிஷத்தை அறுத்து அக்னியில போட்டு ஆகுத்தி பண்றானோ. தேவோ பலதிம் பிராப்ய நிர்வேதா சப்தமே ஹனி ஷிரோ விருஷ்சத் ஸ்வதீதினா தத்தி தக்லிண்ண மூர்தஜம். இவ்வாறு எத்தனை நாள் பண்ணா? சப்தமே ஹனி, 6 நாள் முடிச்சிட்டான். 7வது நாள் இவ்வாறு 6 நாட்கள் பகவானை வேண்டியும் பகவத் தரிசனம் கிடைக்காததால் வெறுப்புற்று 7வது நாள் அன்று கேதார தீர்த்தத்தில் நீராடி நனைந்த கேசங்களுடன் கூடிய தன் தலையை கத்தியால் வெட்டி ஹோமம் செய்ய தொடங்கினான். என்ன ஆச்சு? 6 நாள் இவன் விரதம் இருந்தான். ஓகே, 6 நாள் இப்படி தன்னுடைய சதையை வெட்டி 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 அக்னிக்கு ஆகுத்தி கொடுத்து சிவபெருமான் கிட்ட அவர் பிரத்யட்சம் ஆகணும்னு விரதம் மாதிரி இருக்கான். ஓகே, யாகம் பண்றான். ஓகே, அவர் பிரத்யட்சம் ஆகல, அவரோட தரிசனம் கிடைக்கல. அதனால கோபம் வந்துருச்சு, வெறுப்பாயிடுச்சு இவனுக்கு. அதனால 7வது நாள் என்ன பண்ணா, போய் கேதார தீர்த்தத்துல அந்த மானசரோவர் தீர்த்தம் இருக்குல்ல, அங்க போய் தீர்த்தம் ஆடிட்டு நனைந்த கேச முடிகளோட, நனைஞ்ச முடியோட கூடின தன் தலையவே கத்தியால வெட்டி ஆகுத்தி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஓகே, கத்தியால வெட்டி ஹோமம் செய்ய தொடங்கினான். ததா மகா காருணிக சத்தூர்ஜடீஹி யதா வயம் சாக்னிரி ஓத்திதோனலாத் நிகிருஹ்ய துர்பியாம் புஜயோன்யவாரயத் தத் ஸ்பர்ஷனாத் பூய உபகிருதா கிருதிஹி. தற்கொலை செய்து கொள்பவனை உலகினர் இரக்கம் கொண்டு காப்பது போல் கருணைமிக்க பரமசிவன் யாக அக்னியிலிருந்து வெளிப்படும் மற்றொரு அக்னி போல் எழுந்து தன் இரு கைகளால் அவனது இரு கைகளையும் அரவணைத்து தடுத்தார். அவரது திருக்கை பட்டதும் அவனது வெட்டப்பட்ட உடல் மீண்டும் முன்போல் நிறைவுற்றது. புரியுதா உங்களுக்கு? உலகத்துல தற்கொலை பண்ணிக்கிறவங்களை உலக மக்களுக்கு தெரிஞ்ச போய் ஓடி போய் பதட்டத்தோட காப்பாத்துவோம் இல்லையா, அது போல பரமசிவன் இவன் இந்த மாதிரி ஒரு தப்பு காரியம் பண்றானே, தற்கொலை தலையை வெட்டிட்டா செத்து போயிடுவான் இல்லையா, அப்படி பண்ண போறவனை போய் காருண்யத்தோட கருணையோட பரமசிவன் யாக அக்னியில இருந்து வெளிப்பட, இவரே ஒரு அக்னி இவர்கிட்ட தானே வந்துச்சு, யாக அக்னியில இருந்து வெளிப்படுற மற்றொரு அக்னி போல எழுந்து 2 கைகளாலையும் அவனை வாரி அணைச்சுக்கிட்டார். அவருடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனே அவனுக்கு பழையபடி அவனோட மேனி கிடைச்சிடுச்சு, முன்பு போலவே ஆயிட்டான். தமாக சாங்கலாமலம் விருணீஸ்வமே யதாபி காமம் விதராமி தேவரம் பிரியேயதோ ஏன நிருணாம் பிரபத்யதாம் அஹோத்வயா ஆத்மா புருஷமத்யதே விருதா. அன்பனே, போதும் போதும், விரும்பிய வரம் கேள், நீ விரும்பியதை தருகிறேன். என்னை அண்டியவன் தண்ணீர் மட்டும் அளித்தாலும் கூட திருப்தி அடைவேன். வீணே உன் உடலை சிதைத்துக் கொண்டாயே, பரிதாபம் என்று அவனிடம் கூறினார். சிவபெருமான் சொல்றார், போதும்பா, போதும் அன்பனே, போதும், நீ என்ன உனக்கு வர வேணுமோ கேளு. என்னை விரும்பின நீ என்ன ஆசைப்படுறியோ அந்த வரத்தை நான் கொடுக்குறேன். என்னை அண்டி வந்த பக்தன் ஒரு தீர்த்தத்தை கொடுத்தா கூட போதுமே, நான் சந்தோஷம் அடைஞ்சிருவனே. எதுக்காக இப்படி நீ உடல் எல்லாம் வெட்டி சிதைச்சு வேதனைப்படுத்திக்கிற? பரிதாபமா இருக்கு உன்னை பாக்குறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் செய்யாத, வரத்தை கேள் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். தேவம் சவவ்ரே பாபியான் வரம் பூத பயாவகம் யஸ்ய கரம் ரிஷிஷ்ணி தாஸ்யே சம்ரியதாமிதி
நான் எவன் தலையில் கை வைக்கிறேனோ அவன் உடனே உயிரை துறக்க வேண்டும் என அந்த கொடிய பாவி உயிரினம் அனைத்தும் பயம் அடையும்படியான வரம் கேட்டான். எப்பேற்பட்ட வரம் கேட்டிருக்கான் பாருங்க. அவன் என்ன கேக்குறான்னா, அந்த விருகன் நான் யாரு தலையில கை வைக்கிறேனோ அந்த அவங்க செத்து போயிடணும். ஓகே, அந்த மாதிரி அவங்க உயிரை துறக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு கொடிய பாவி, அப்பேற்பட்ட ஒரு கெட்ட புத்தி படைச்சவன். அப்படி இருந்தா உலகத்துல அவன் யார் வரிசையா எல்லாத்து மேல கை வச்சுட்டு வந்தானே எல்லாம் செத்து போயிடுவாங்க இல்லையா? அதனால அப்பேற்பட்ட ஒரு கொடிய வரத்தை இவன் உயிரினம் அனைத்தும் பயமடையும்படியான வரத்தை கேட்டான். தஸ்ருத்வா பகவான் ருத்ரஹா துர்மனா இவ பாரத ஓமிதி பிரம்ம சம்ஸ்தஸ்மை ததேஹேரம்ருதம் யதா. பரத குலத்து அரசே, அதனை கேட்ட பகவான் ஸ்ரீ ருத்ரர் முதலில் சற்றே மனம் நொந்தவராகி பின் சிரித்து கொண்டே அவ்வாறான வரம் பெற அவன் தகுதியற்றவன் ஆயினும் பாம்பிற்கு அமுதம் அளிப்பது போல அப்படியே ஆகட்டும் என வரமளித்தார். இவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சுகபிரம்மம் பரீட்சித்து சொல்றார், பரத குல திலகரே, இதை கேட்டவன பகவான் ருத்ரருக்கு அப்படியே மனசு நொறுங்கி போயிடுத்து, சற்றே மனம் நொந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே, அவர் மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டார், சிரிச்சுக்கிட்டு சரி வரம் தரேன் அப்படின்னு சொல்லி, அவன் அந்த வரத்துக்கு தகுதியானவனே கிடையாது. அப்படி இருந்தும் கூட பாம்புக்கு அமுதம் வாக்குற மாதிரி இவரும் அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னு சொன்னாராம். யுக்தசோ அசுரோ நூனம் கௌரிஹரண லாலசஹா தத்வர பரீட்சார்த்தம் சம்போர் மூர்த்னி கிலாசுரஹா ஸ்வஹஸ்தம் தாத்துமாரேபே சோபிப்யத் ஸ்வகிருதா சிவஹ. இதுக்குதான் இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது இந்த பழமொழிதான். இவ்வாறு வரம் பெற்ற அந்த அசுரன் நான் கௌரியை பறிப்பேன் என ஆசை கொண்டான். பெற்ற வரத்தை சோதிப்பதற்காக சிவனது தலையிலேயே தன் கையை வைக்க முற்பட்டான். சிவனும் தான் செய்த தவற்றை உணர்ந்து பயந்தார். புரியுறதா? வரம் கொடுத்தவன் கையில் தலையிலே கை வைக்கிறதுன்னு சொல்றதுக்கு இதுதான் உதாரணம். இந்த கதை தான் அந்த கதை. ஓகே, இவன் என்ன பண்ணிட்டான், இவனுக்கு அகங்காரம் வந்துருச்சு, வரத்தை வாங்கிக்கிட்டான். வந்தவன என்ன சொல்றான், நான் கௌரிய, அதாவது பார்வதி தேவியே நான் பறிச்சுட்டு போய் அவன்கிட்ட இருந்து அபகரிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரத்தை கொடுத்தான்ல, சிவபெருமான் கொடுத்தாருல, அவரை பரிசோதனை பண்ணி பாக்குறான். கௌரி அபகரிச்சுட்டு போகணும்னா இவர் இருக்க கூடாது இல்ல, அதனால அவர் தலையில கை வச்சு பார்த்தா இவர் செத்து போயிடுவாரே அப்படின்னு சொல்லி பரீட்சை பண்றதுக்கு முயற்சி பண்றான். நான் கௌரியை பறிப்பேன் என ஆசை கொண்டான். பெற்ற வரத்தை சோதிப்பதற்காக சிவனது தலையிலேயே தன் கையை வைக்க முயற்சி பண்ணான். சிவனும் தான் செய்த தவற்றை உணர்ந்து பயந்தார். அவருக்கும் ரொம்ப பயமா போச்சு, ஐயோ நம்ம எப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப பயந்தார். அதுக்கப்புறம் தேனோபஸ்ருஷ்ட சந்திரஸ்த பரதாவன் சவேபதூஹ யாவதந்தம் திவோ பூமே காஷ்டானாம் உதகாது தக்கு. அதனால் துரத்தப்பட்ட சிவன் பயந்து நடுங்கி மண் விண் மற்றும் 4 திசைகளும் எல்லை வரை ஓடியும் அந்த அசுரன் தன்னை பின்தொடர்வதை கண்டு வடக்கு நோக்கி ஓடினார். அவன் துரத்திக்கிட்டே வரான், சிவபெருமானும் ஓடிட்டே இருக்கார். அதனால எல்லா பக்கமும் ஓடிட்டு கடைசியில வடக்கு திசையை நோக்கி ஓடுறா. அஜா அனந்த பிரதிவிதிம் தூஷ்ணிமாசன் சுரேஸ்வராக தத்தோ வைகுண்டம் அகமத் பாஸ்வரம் தமசப்பரம். இந்திரன் முதலிய லோக பாலகர்கள் செய்வதறியாது மௌனமாக இருந்தனர். அவங்களால என்ன பண்ண முடியும், சிவபெருமானுக்கே இப்படின்னா இந்திராதி தேவர்கள்லாம் என்ன பண்ண முடியும்? லோக பாலகர்கள் அவர்கள் 4 பக்கமும் ஓடுறாங்க, 4 பக்கமும் 8 திக்குல இந்த லோக பாலகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாம அமைதியா மௌனமா இருந்தாங்க. முடிவில் பரமன் மாயையான இருளுக்கு அப்பால் பட்டதான ஒளிமயமான ஸ்ரீ வைகுண்டம் அடைந்தார். இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய பிரகிருத்தியோட இது இருட்டு இருட்டா இருக்கும்ல, அந்த இருட்டுக்கும் அப்பால் பட்டவர். மாயைங்கிற பிரகிருதி இருட்டுக்கு அப்பால், தமசப்பரம் அப்படின்னு சொல்றோம். தமசுனாலே இருட்டு, அதுக்கு மேல பரம், தமசப்பரம், அந்த தமசுக்கு மேல இருக்கக்கூடியதான பரமான ஒளிமயமான திவ்யமான ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தார். எத்திர நாராயண சாட்சான் ஞாசீனாம் பரமாகதி சாந்தானாம் யஸ்ததண்டானாம் யதோ நாவர்த்ததே கதஹ. தனக்கு தீங்கு செய்பவனையும் தண்டிப்பதை விடுத்து அமைதியுடன் உள்ள சான்றோர்கள் அடைக்கலம் பற்றும் ஸ்ரீமன் நாராயணன் அங்குதானே உள்ளார். அங்கு சென்ற ஜீவன் பூமிக்கு திரும்பி வருவதில்லை. ரொம்ப அற்புதமா சொல்றார் இந்த இடத்துல சுகபிரமம். தனக்கு தீங்கு செய்யவங்களை கூட
தண்டிப்பதை விட்டுட்டு அவங்கள அமைதியுடன் உள்ள சான்றோர்கள் அடைக்கலம் எப்படி அடைக்கலம் பற்றுவார்களோ அப்படியேற்பட்ட அமைதியுடன் உள்ள சான்றோர்கள் அடைக்கலம் பற்றும் ஸ்ரீமன் நாராயணன் அங்குதானே உள்ளார். யாராவது நமக்கு கெடுதல் நினைச்சா கூட அவங்களுக்கும் நல்லதை பண்ணக்கூடிய சான்றோர்கள் போல அமைதியோடு இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நல்ல சாதுக்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் விரும்பி அடையக்கூடியவரான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அங்குதானே உள்ளார். எங்க அந்த வைகுண்டத்துல. அங்கு சென்ற ஜீவன் நச்ச புனராவத்ததே அப்படின்னு வேதம் சொல்லுது. அங்க போனவன் திரும்பி வருவதில்லை அப்படின்னு சொல்லுது. தம் தவாவ்யசனம் திருஷ்டுவா பகவான் விருஜினார்தனஹா தூராத் பிரத்யுதியாத் பூத்வா வடுகோ யோகமாயையா மேகலாஜின தண்டாக்ஷைஹ தேஜசாக்னிரிவ ஜ்வலன் அபிவாதயாமாசச்ச தம் குஷபாணிர் வினீதவது. ரொம்ப அழகா சொல்றார். என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? பக்தர்களின் துன்பங்களை களையும் பகவான் அவ்வாறு துன்பத்துடன் ஓடி வரும் சிவனை வெகு தொலைவிலிருந்தே கண்டு தனது யோக சக்தியால் பிரம்மச்சாரியாக அறையில் முஞ்சி தர்ப்பத்தினாலான அரைஞான் கட்டி மேனியில் கிருஷ்ண மான்தோல் போற்றி கையில் பலாச தண்டமும் ஜபமாலையும் ஏந்தி அக்னி போன்ற ஒளியோடு கையில் தர்பை பவித்திரம் அணிந்து பரமசிவனை துரத்தும் அசுரனுக்கு எதிரில் தோன்றி மிக்க வணக்கமாக அவனை வணங்கினார். அல்லது மிக வணக்கத்துடன் கூடினவன் போல் அவனை வணங்கச் செய்தார். ரொம்ப அற்புதமா பகவான் அழகா இவரே மாயன், மாயைக்கெல்லாம் மாயன் எப்பேற்பட்ட ஆக்ஷன் பண்றார் பாருங்கோ. பக்தர்களுடைய துன்பங்களை களையக்கூடியவனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவ்வாறு துன்பத்தோட ஓடி வர சிவபெருமான பார்த்துட்டு தொலைவில் வரதே பார்த்துட்டார். தூரமா அங்க வராருங்கிறத பார்த்துட்டார். உடனே பகவான் என்ன பண்ணார்? நாராயணன் தனது யோக சக்தியினால பிரம்மச்சாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டார். பிரம்மச்சாரியாக அறையில் முஞ்சு தர்ப்பத்தினால ஆனா அரைஞான் கட்டி, ஒரு தர்ப்பத்தினால, முஞ்சு தர்ப்பம்னு ஒரு விதமான தர்ப்பம், அதனால ஆன அரைஞான் கைத்த கட்டிக்கிட்டாராம். மேனியில கிருஷ்ண மான் தோலை போத்திக்கிட்டாராம். கிருஷ்ணனா கருப்பு மான் தோலை போத்திக்கிட்டாராம். கிருஷ்ணன மான் தோலுக்கு பேரு. ஓகே, கிருஷ்ண மான் தோலை போத்திக்கிட்டார். கையில் பலாச தண்டம், அந்த ஜபம் பண்றதுக்கு தண்டம் வச்சிருப்பாங்களா, அதை எடுத்துக்கிட்டார். ஜபமாலையும் கையில ஏந்திக்கிட்டார். அக்னி போன்ற ஒளியோடு கையில் தர்பை பவித்திரம் அணிந்து பரமசிவனை துரத்தும் கையில என்ன பண்றார்? அக்னி போல ஒளியோட இருக்கக்கூடிய தேஜோமயமா இருக்கக்கூடிய கையில தர்ப புள்ளையும் பவித்திரத்தையும் அணிஞ்சிருக்கார். பவித்திரம்னா நம்ம மோதிரம் போடுவோம்ல, சங்கல்பம் பண்ணிக்கிறப்ப மோதிரம் தர்ப புள்ளைல போடுவாங்க இல்லையா? கையில் தர்பை பவித்திரம் அணிந்து பரமசிவனை துரத்தக்கூடிய அசுரனுக்கு எதிரில் தோன்றி, பரமசிவனை துரத்திட்டு வரானே அந்த விருகன், அவன் எதிரில தோன்றினார் பகவான். மிக்க வணக்கமாக அவங்கிட்ட போய், பகவான் இப்படித்தான் எல்லாத்தையும் பண்ணுவார், ரொம்ப அப்படியே ரொம்ப பவ்யமா அவங்கிட்ட போய் மிக்க வணக்கமாக அவனை வணங்கினார், நமஸ்காரம் பண்ணாராம். இல்ல இதுக்கு இன்னொரு மாதிரி பெரியவங்க பதில் சொல்றாங்க, அல்லது மிக வணக்கத்துடன் கூடியவன் போல் அவனை வணங்க செய்தார் அப்படின்னு சொல்றார். இவரை பார்த்தோன்னு அவன் நமஸ்கரிக்கிறான். ஓகே, மிக்க வணக்கமாக அவனை வணங்கினார், அல்லது மிக வணக்கத்துடன் கூடினவன் போல் அவனை வணங்க செய்தார். இப்ப பகவான் அவர்கிட்ட அவன் முன்னாடி விருகன் முன்னாடி தோன்றிட்டார் இல்லையா? அவனை பார்த்து சொல்றார், ஸ்ரீ பகவான் உவாச்ச சா குணேய பவான் வியக்தம் சாந்தக்கிம் தூரமாகதஹ க்ஷணம் விஸ்ரம் யதாம் பும்ச ஆத்மாயம் சர்வ காமதுக்கு. பகவான் சொல்றார், சகுனியின் மகனான விருகனே, நீர் வெகு தூரத்திலிருந்து வந்ததால் களைப்புற்றிருக்கிறீர்கள், சிறிது இளைப்பாருங்கள். இந்த உடல் தானே எல்லா விருப்பத்தையும் பொழிவது, அதற்கு கஷ்டம் தரக்கூடாது அப்படின்னு பகவான் சொல்றார் அவனை பார்த்து. சகுனியின் மகனான விருகனே, நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப கலப்போட வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் இளைப்பாருங்க. இந்த உடல் தானே எல்லா விருப்பத்துக்கும் காரணமா இருக்கு, விருப்பத்தையும் தரக்கூடியது. இந்த உடம்ப கஷ்டப்படுத்த வைக்கலாமா? அதனால உடம்புக்கு கஷ்டம் தரக்கூடாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றார். எதி ந ஸ்ரவணாயாலம் யுஸ்மத் வியவசிதம் விபோ பன்யதாம் பிராயசப்பும் பொம்பிஹி திருதை ஸ்வார்த்தான் சமீஹதே. வல்லவரே, நீர் செய்யவிருப்பதை நாங்கள் கேட்கலாமானால் கூறுங்கள். ஏனெனில் பொதுவாக உலகில் மந்தர் உதவுபவர் மூலமே தம் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வர் அப்படின்னு கேட்கிறார் பகவான். பெரிய வல்லவனா இருக்கிறேரே, நீ என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா உலகத்துல மனுஷங்க மாந்தர்கள்
யார் உதவி செய்யறாங்களோ அவங்க மூலமாவே தன்னுடைய காரியங்கள்லாம் நிறைவேற்றிக்குவாங்கல்ல. அதனால கேக்குறேன், என்ன செய்ய போற அப்படின்னு கேக்குறார். श्रीशुक उवाच एवं भगवता पृष्टो वचसामृतवर्षिणा कथक्लौमब्रवीतस्मै यथा पूर्वमनुष्ठितम्. இந்த மாதிரி பகவான் சொல்றார். சுகபிரம்மம் பரீட்சித்து சொல்றார். இந்த மாதிரி பகவான் கேட்டதுக்கு அப்புறம் அமுதம் பொழிவது போன்ற தன்னுடைய இனிய சொற்களால் பகவான் இவ்வாறு கேட்கவே களைப்பு நீங்கிய விருகாசுரன் இதுவரை நடந்தது முழுவதும் அவரிடம் கூறினான். எப்படி ஒரு மாய வித்த சித்து வித்த பாருங்கோ, பகவானுடைய வார்த்த ஜாலத்திலேயே அவன் எல்லாத்தையும் மறந்துட்டானான். ஓகே, அமுதம் பொழிவது போன்ற இனிய சொற்கள். அதனாலதான் சொல்லுவாங்க பெரியவங்க, அன்பால அமைதியால திருத்த முடியாது எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அது மாதிரி அமுதம் பொழிவது போன்ற இனிய சொற்களால் பகவான் இவ்வாறு அமைதியா ரொம்ப அற்புதமா ரொம்ப பவ்யமா அப்படி கேட்ட உடனே அவனுக்கு களைப்பெல்லாம் போயிடுச்சான். அவனுக்கு இருந்த களைப்பெல்லாம் போயிடுச்சான் விருகாசுரனுக்கு. இதுவரை நடந்தது முழுவதும் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்ன நடந்துச்சுங்கிறது எல்லா விஷயத்தையும் அவன் ஒண்ணு விடாம பகவான் கிட்ட சொல்லிட்டானாம். அப்ப பகவான் சொல்றார், ஸ்ரீ பகவான் உவாச்ச ஏவம் சேத்தர்ஹி தத்வாக்கியம் நவயம் ஸ்ரத்த தீமஹி யோ தக்ஷசாபாத் பைசாச்சியம் பிராப்த பிரேதே விஷாச்சராட். பகவான் சொல்றார், அப்படியானால் அவரது வாக்கை நான் நம்புவதற்கில்லை. தக்ஷன் சாபத்தால் அவர் பிசாசாகி பிரேதங்களுக்கும் பிசாசகருக்கும் தலைவராக ஒன்றோ இருக்கிறார். பகவான் போட்டுறாரு ஒரு பெரிய போடு. என்ன போடுறார், நான் அப்படி நீ சொன்னீன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன் தெரியுமா, அவர்தான் தக்ஷன் சாபம் கொடுத்தாருல்ல. ஏற்கனவே ஒரு தடவை பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் சண்டை பார்வதி தேவி அவங்க அப்பா வீட்டு யாகத்துக்கு தக்ஷனோட யாகத்துக்கு போன கதை நமக்கு தெரியுமில்ல. அங்க போய் தக்ஷன் சாபம் கொடுத்திருக்காருல்ல இவருக்கு, பேயா பிசாசா நீ அலைவன்னு சொன்னதுனால தக்ஷனோட சாபத்தால் அவர் பிசாசாகி பிரேதங்களுக்கும் பிசாசுக்கும் தலைவராக ஒன்றோ இருக்கிறார். அவர் எப்படி உனக்கு வரம் எல்லாம் கொடுத்திருக்க முடியும் அப்படின்னு இவர் கேக்குறார். பகவான் எப்படி அவனை ட்விஸ்ட் பண்ணி விடுறார். ஓகே, அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. அப்படியானால் அவரது வாக்கை நம்புவதற்கு இல்லை அப்படி நீ சொல்லினா அப்ப அதை நம்ப முடியாது. ஏன் தெரியுமா, அவர் தான் அவங்க மாமனார் தக்ஷனுடைய சாபத்தினால பிசாசு ஆயிட்டாரு. பிரேதங்களுக்கும் பிசாசுக்கும் தலைவராக ஒன்றோ இருக்கிறார். யதி வஸ்தத்ர விஸ்ரம்போ தானவேந்திர ஜகத்குரோ தர்ஹ்யங்காசு ஸ்வஷீரசி ஹஸ்தம் யஸ்ய பிரதீயதாம். கண்ணன் ரொம்ப அழகா விளையாடுறார். அதான் சொல்றார், தானவ அரசே, தாங்கள் இவ்வாறு சிறப்புற்றவராக இருந்தும் இந்த சிறியவர் சொல்லில் நம்பிக்கை கொள்கிறீர்களே. இப்படி அவர் பயந்து ஓடி வந்தது கண்டும் நீங்கள் அவரை ஜகத்குரு என்று எண்ணி அவரது வார்த்தையை நம்புவதாக இருந்தால் உடனே உங்கள் தலையிலேயே கை வைத்து சோதித்து பாருங்களேன் அப்படின்னு கண்ணன் ரொம்ப அழகா சூப்பரா சொல்லிட்டார். பகவான் நாராயணன் என்ன சொல்றார், தானவர்களுக்கு ராஜாவே, தாங்கள் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். இந்த சிறிய சொல்லையா நம்பிக்கை வச்சுக்கிட்டீங்க? அவர் கொடுத்த இந்த சின்ன வார்த்தையிலேயா வரும்னு நினைச்சு நம்பிக்கை வச்சீங்க? இப்படி அவர் பயந்து ஓடி வந்தது கண்டோம். இப்படி வரம் கொடுத்தவங்க யாரும் அப்படி பயந்து வருவாங்களா? இப்படி பயந்து ஓடி வந்திருக்கிறாரே அப்படின்னா அவர் சொன்னது நிஜமாவா இருக்க முடியும்? இத போய் நம்பிக்கிட்டு நீங்க இருக்கிறீங்களே, நீங்கள் அவரை ஜகத்குருன்னு வேற சொல்றீங்களே. அவரு வார்த்தையை நம்புவதாக ஒருவேளை சரி, அவர் நிஜமாவே நான் இல்ல அப்படிலாம் அவரால முடியாதுன்னு நான் சொல்றேன். நிஜமாவே அவர் அந்த மாதிரி வல்லவர் அப்படின்னு இருந்தா, அவர் வார்த்தையை நீங்க நம்புற மாதிரி இருந்தா, விருகாசுரா நீங்க நம்புறதா இருந்தா உடனே உன் தலையில கை வச்சு சோதனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றார். உடனே தங்கள் தலையிலேயே கை வைத்து சோதித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றார். சத்யம் வச்சம்போ கதஞ்சித்தான வருஷப ததைனம் ஜஹ்ய சத்வாச்சம் நயத் வக்தான்ருதம் புனஹ. தானவரில் சிறந்தவரே, அப்போது சிவனது வாக்கு பொய் என தெரிந்துவிடும் சொல்றார் பகவான். நாராயணன் சொல்றார், உங்க தலையில நீங்க கையில வேணா தலையில கை வச்சு பாருங்க, அப்ப தெரிஞ்சிடும் உங்களுக்கு சிவபெருமானோட வார்த்தை பொய் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போது பொய் பேசிய சிவனை கொன்று விடு. அப்ப பொய் வரம் கொடுத்த சிவனை வேணா அப்ப வேணா நீ கொன்னுடு. ஏன்னா அப்போதான் மறுபடியும் பொய் பேசாம இருப்பார். அப்பதான் அவர் திரும்பவும் இந்த மாதிரி பொய்யான வரத்தெல்லாம் யாருக்கும் கொடுக்காம இருப்பார். அதனால நீ இந்த மாதிரி செய். இத்தம் பகவதச்சித்ரை வச்சோபி ச சுபேஷலைஹி பின்னதீர் விஸ்மிருத சீர்ஷ்ணி ஸ்வஹஸ்தம் குமதேர் வ்யதாத். இவ்வாறு உள்ளத்தை கவர்கிற பகவானின் அற்புதமான இனிய வார்த்தைகளால் அறிவு பேதலித்த தன்னை மறந்த தீய புத்தி கொண்ட அசுரன்
தன் தலையிலேயே கையை வைத்துக் கொண்டான். அவனே மோகனன் இல்லையா? மனமோகனன் அவன். அவன் சொல்ற வார்த்தையை யாராவது நம்பாம இருப்பாங்களா? இப்படி உள்ளத்தை கவர்ற பகவானோட அற்புதமான இனிய வார்த்தைகளை அறிவு பேதலித்து தன்னை மறந்த தீய புத்தி கொண்டவனான விருகாசுரன் தன் தனையிலேயே கையை வைத்துக் கொண்டான். அதாபதத் பின்னஷிரா வஜ்ராஹத இவக்ஷனாத் ஜய சப்தோ நம சப்தா சாது சப்தோ அபவத் திவி. அற்புதமா நடந்தது ஒரு விஷயம். அதே நொடியில் வஜ்ராயுதத்தால் இடித்தாக்கப்பட்டவன் போல் தலை பிளந்து விழுந்து இறந்தான். உடனே ஜெய ஜெய என்ற வெற்றி முழக்கமும் வணக்கம் வணக்கம் என்ற ஒளியும் நன்று நன்று என்ற வேத கோஷமும் வானில் எழுந்தது. ரொம்ப அற்புதமா அவன் தலையில கைய வச்ச உடனே வஜ்ராயுதத்துல அடி தாக்கப்பட்டு விழுந்தா எப்படி சத்தம் கேட்குமோ அது போல அவன் தலை கீழே விழுந்தது. உடனே அங்க அற்புதமான ஜெயசப்த ஜெயகோஷம் கேட்குது, நமகோஷம் கேட்குது. எல்லாம் நல்லது நல்லதுன்னு சொல்லி சாது சாதுன்னு எல்லாரும் ஆகாசத்துல கோஷம் விளருது. அந்த இதுல வைகுண்டத்துல முமுச்சுஹு புஷ்ப வருஷாணி ஹதே பாபே மிருகாசுரே தேவர்ஷி பித்ரு கந்தர்வா மோச்சித சங்கடா சிவஹ. பாவியான மிருகாசுரன் இறந்ததும் தேவர்களும் ரிஷிகளும் பித்ருக்களும் கந்தர்வர்களும் பூமாறி பொழிந்தனர். சிவன் தன் சங்கடத்திலிருந்து விடுபட்டார். முக்தம் கிரிஷமப்யாக. இப்படி அவங்க எல்லாரும் சிவபெருமானுக்கு அவருக்கு நேர்ந்த சங்கடம் போயிடுச்சா, அதனால எல்லாரும் பூமாறி பொழிந்து வாழ்த்தினாங்க. முக்தம் கிருஷமப்யாக பகவான் புருஷோத்தமஹ அஹோ தேவ மகாதேவ பாபோயம் ஸ்வேன பாப்மனா அத கோணு மகத்ஸ்வீஷ ஜந்துர்வைக்ருத கில்பிஷः க்ஷேமி ஸ்யாத் கிமு விஸ்வேஷே கிருதா கஸ்போ ஜகத்குரௌ. அப்போது புருஷோத்தமரான பகவான் துயரில் இருந்து விடுபட்ட சிவனை பார்த்து கூறலானார். தேவதேவனே மகாதேவனே, இந்த பாவி தனது பாவச் செயலாலேயே அழிந்தான். பெரியோர்களிடம் தவறு செய்யும் எவர்தான் நலம் பெற முடியும்? உலகின் ஈசனும் குருவான தங்களிடம் தவறு செய்தவன் எவ்வாறு நலமுடன் இருப்பான் அப்படின்னு பகவான் நாராயணன் சிவபெருமானை பார்த்து சொல்றார். புருஷோத்தமனான பகவான் துயரிலிருந்து விடுபட்ட சிவபெருமான பார்த்து, தேவதேவனே மகாதேவனே, இந்த பாவி தன்னுடைய தான் செஞ்ச பாவ செயல்களுக்காக இப்ப அழிஞ்சு போயிட்டான். பெரியவங்க கிட்ட தப்பு பண்ண எவன் தான் நல்லபடியா வாழ முடியும்? நீ உலகுக்கே ஈசனான உலகின் ஈசனும் குருவான தங்களிடம் தவறு செய்தவன் எப்படி நலமோட இருக்க முடியும்? ஏவம் அவ்யாகிருத சக்யுதன்வதஹ பரஸ்ய சாக்ஷாத் பரமாத்மனோஹரே கிரீத்ர மோக்ஷம் கதயே ஸ்ருணோதி வா விமுச்யதே சம்ஸ்மிருதிபிஸ்ததாரிபிஹி. பகவான் எல்லையற்ற சக்தி நிரம்பிய பெரும் கடல். அவரது திறன் சொல்லிற்கும் மனதிற்கும் எட்டாதது. அந்த பரமாத்மாவான ஸ்ரீஹரி சிவபெருமானை சங்கடத்திலிருந்து விடுவித்த கதையை சொல்பவனும் கேட்பவனும் சம்சார பயமும் பகைவர் பயமும் நீங்க பெறுவார்கள். பகவான் இப்ப வைகுண்டத்துக்குள்ள போகவே இல்லை அவரு. ஓகே, வைகுண்டத்துல போனவங்கதான் பிரதி வரமாட்டாங்களே, வெளியில ஓடி வரார். அவங்கள பார்த்த உடனே ஓட்டமா ஓடி வரார். சிவபெருமானை பார்த்த உடனே பகவான் இந்த மாதிரி பகவானோட எல்லையற்ற சக்தி நிரம்பியது பெரும் கடல். அவருடைய திறன் சொல்லிற்கும் மனதிற்கும் எட்டாது. நேத்தான வேதமே சொன்னிச்சு எதாலையும் வெட்ட முடியாதுன்னு. அப்பேற்பட்ட பரமாத்மாவான ஸ்ரீஹரி சிவபெருமான சங்கடத்திலிருந்து விடுவித்த இந்த கதையை யாரெல்லாம் சொல்றாங்களோ, யாரெல்லாம் காதார கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சம்சாரம்ங்கிற இந்த பிறவியிலிருந்து பயமும் இருக்காது, பகைவர்கள் பயமும் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு இதுக்கு பலஸ்ருதி சொல்லி இந்த அத்தியாயம் 88வது அத்தியாயம் முடிவடைகிறது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே இது ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல 10வது ஸ்கந்தத்துல பின்பாகுதியில 88வது அத்தியாயம் முடிகிறது. ஓகே, इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां 10स्कन्धे उत्तरार्धे रुद्रो मोक्षणं नाम 88तमोऽध्यायः। हरिः ओम्। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु।